வணக்கம், நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுகிறேன். நம்ம இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிகளை தேர்ந்தெடுப்பதில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நன்கு தெரிஞ்சிருக்கும். பேலன்ஸ் ஷீட் மட்டும் கிடையாது, அதோடு சேர்த்து நிறைய ரேஷியோஸ், ஏர்னிங் பர் ஷேர், ப்ரைஸ் டு ஏர்னிங், பிபி ரேஷியோ, பெக் ரேஷியோ, இபிஎஸ், இந்த மாதிரி நிறைய ரேஷியோஸும் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வைத்து தான் ஒரு ஃபண்டமெண்டல் ஃபில்டர்ஸ் பண்ணி ஒரு நல்ல கம்பெனிகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படி நம்ம அந்த ஃபண்டமெண்டல் ஃபில்டர்ஸ் பார்த்துட்டு வரும்போது டெட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்குது. அதாவது கம்பெனிகள் எந்த அளவு கடன் தொகையை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. நீங்கள் ஜென்ரலாக கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ப்ராப்ளம் ஆகுது, அந்த கம்பெனி மார்க்கெட்டை விட்டு வெளில போகுதுன்னா அதுக்கு மிக முக்கியமான ரீசனாக என்ன சொல்லப்படுதுன்னு கவனிச்சிங்கன்னா, அந்த கம்பெனி வாங்கியிருக்கக்கூடிய அதீதமான கடன். ஸோ கடன் தான் முதல் இண்டிகேட்டர் அந்த கம்பெனி ப்ராப்ளம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு. ஸோ கடன் தொகை உங்களுக்கு அதிகமாக இருந்தால் டிவிடெண்ட் போன்ற தொகைகள்லாம் நமக்கு கிடைக்காது. ஸோ கடன் என்பது ஒரு கம்பெனியோடைய பர்ஃபார்மன்ஸை காட்டக்கூடிய விஷயங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அதை இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, டெட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் நிறைய ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகளில் கடனே இல்லாத கம்பெனிகள்லாம் நிறைய இருக்காங்க. கடன் தொகை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய கம்பெனிகளும் இருக்கிறாங்க. ஜென்ரலாக கடன் தொகை லெஸ் தென் 1 இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜீரோ டெப்ஸ் கம்பெனிகளாக இருக்கக்கூடிய கம்பெனிகளாக பார்த்து வாங்கிறது நல்லது ஒன்று. அல்லது கடன் தொகையை வருஷம் அந்த கம்பெனியுடைய கடன் தொகை அதிகமாகுதா இல்லை குறையுதா அப்படிங்கிறதே நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். கடன் தொகை அதிகமாயிட்டே வருது அப்படின்னா அந்த கம்பெனி பிரச்சனையாக போகுது அப்படிங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஒருவேளை அவங்க அந்த கடன் தொகையை குறைத்து கொண்டு வர்றாங்க அப்படின்னா கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, ஷேர் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவனித்து பார்த்துக்கலாம். ஸோ அதனால் கடன் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸில் இந்த கம்பெனி ப்ராஃபிட்டாக இருக்குதா லாஸாக இருக்குதா அதை எப்படி நம்ம கவனிக்கிறோமோ அந்த கம்பெனிகள் எங்கெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனு, பேங்க்ஸ், இது மாதிரி நிறைய இடங்களில் கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த கடன் தொகை எவ்வளோ இருக்குது, ஜீரோ டெப்ஸ் கம்பெனியா, கடனை குறைச்சிட்டு வராங்களா, இதெல்லாம் பார்த்து வாங்கிறது நமக்கு நீண்ட கால அடிப்படையில் வாங்குற போது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ இன்றைய பதிவில் நம்ம அதான் பார்க்க போகிறோம். அதாவது டெட் ஃப்ரீ கம்பெனிஸ் அல்லது ஜீரோ டெப்ஸ் கம்பெனிஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் நம்மளுடைய மார்க்கெட்டில் இருக்காங்க. அதில் சிலவற்றை தொகுத்து நான் உங்களுக்கு இந்த பதிவில் கொடுக்க வந்திருக்கேன். ஸோ இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ் தான். நீங்கள் இதில் சில கம்பெனிகள் விட்டு போயிருக்கலாம், சில கம்பெனிகள் நீங்கள் வாங்கியிருக்கலாம், ஸோ சில கம்பெனிகளே வாங்க முற்படலாம். அது எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் தான். ஸோ இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான வீடியோ தான். ஸோ நம்ம பதிவில் போகலாமா? ஸோ இதில் முதல் கம்பெனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நன்கு அறிமுகமான டிசிஎஸ். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2573 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 9,30,970 கோடி. இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 49,454 கோடியாக இருக்கிறது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 45 என்ற இடத்துல இருக்குது. இந்த கம்பெனியுடைய ரெவென்யூவும் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2,67,021 கோடி. ஸோ இந்த கம்பெனி ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாக இருக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாக இருக்கக்கூடிய கம்பெனி டிசிஎஸ் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது ஐடிசி. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 303 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 3,80,394 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 19,926 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 49, இந்த கம்பெனியுடைய ரெவென்யூ 75,323 கோடியாகவும் இருக்காங்க. ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. மூன்றாவது நம்ம பார்க்க போகிற கம்பெனி பாரத் எலக்ட்ரானிக்ஸ். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 463 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 3,38,515 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 5,287 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 26 என்ற இடத்திலும் இந்த கம்பெனியுடைய ரெவென்யூ 23,768 கோடியாகவும் இருக்காங்க. ஒரு சிறந்த ஒரு ஜீரோ டெப்ஸ் கம்பெனி, டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிறுவனம். அடுத்ததாக எய்ச்சர் மோட்டார். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 7,131 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,95,610 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 4,034 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 22 என்ற இடத்திலும், ரெவென்யூ
18,870 கோடியாகவும் இருக்காங்க. ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. அடுத்து நான் பார்க்க போற கம்பெனி நமக்கு நன்கு அறிமுகமான L&T. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 4131 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 5,81,225 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 17,687 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15 ஆகவும், இந்த கம்பெனியுடைய ரெவென்யூ 2,55,734 கோடியாகவும் இருக்காங்க. சீமென்ஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 3,568 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,27,102 கோடி. ஒரு பெரிய ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 2,105 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15 என்ற இடத்திலும், இந்த கம்பெனியுடைய ரெவென்யூ 17,364 கோடியாகவும் இருக்காங்க. மாருதி சுசுகி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 13,325 ரூபாய் என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பதிவின் போது மார்க்கெட் கேப் 4,18,941 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 14,256 கோடியாகவும் இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15 என்ற இடத்திலும் ரெவென்யூ 1,52,913 கோடியாக இருக்கிறாங்க. இந்த கம்பெனிக்குள்ள ரெவென்யூ அதிகம். அடுத்ததாக பிடிலைட் அப்படிங்கிற இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,326 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,34,976 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 2,099 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 21 ஆகவும், இந்த கம்பெனியோட ரெவென்யூ 1,31,040 கோடியாகவும் இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. SBI லைஃப் இன்சூரன்ஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1971 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,97,849 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 2,413 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14 என்ற இடத்திலும், ரெவென்யூ 11,688 கோடியாகவும் இருக்காங்க. இறுதியாக டிமார்க் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 4,415 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 2,87,852 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 2,927 கோடியும், இந்த கம்பெனியுடைய ரெவென்யூ 57,789 கோடி, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13 என்ற இடத்திலும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனிகள் எல்லாமே ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாக தொடர்ந்து பல வருடங்களாக இருக்கிறாங்க. அப்படியே கடன் இருந்தா கூட 0.01 என்ற இடத்துல போன வருஷம் இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் நில் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இருக்காங்க. ஸோ கம்பெனிகளுடைய ஃபண்டமெண்டல்ஸ்ல தேர்ந்தெடுப்பதில் இந்த டெட் ஈக்விட்டி ரேஷியோன்னு சொல்லக்கூடிய டெட் ஃப்ரீ கம்பெனிகளை தேர்ந்தெடுப்பது என்பது நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய கம்பெனிகளாகவும், அதே சமயம் நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனிகளாகவும் இந்த கம்பெனிகள் இருக்கின்றன. எனவே இந்த கம்பெனிகள் உங்க போர்ட்ஃபோலியோல இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்க. இல்லாத பட்சத்தில் இதுல சில கம்பெனிகளை உங்க போர்ட்ஃபோலியோல வாங்கினீங்க அப்படின்னா நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு ஒரு கணிசமான லாபத்தை பெற்றுத்தரும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.